மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றுள்ள 230 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு மாநில பாஜக அரசின் நிர்வாகத் திறனையும் நிதி மேலாண்மையையும் கேள்விக்குள்ளாக்கியிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் 50,000 போலி அரசு ஊழியர்கள் தொடர்பான 230 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த ஊழல் வழக்கு மாநில பாஜக அரசின் நிர்வாக திறனையும் நிதி மேலாண்மையையும் கேள்விக்குள்ளாக்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச அரசின் கணக்காய்வு மற்றும் நிதி மேலாண்மை துறையின் ஆய்வில் 50,000 அரசு ஊழியர்கள் கடந்த 6 மாதங்களாக சம்பளம் பெறவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள செல்வ பெருந்தகை, இவர்கள் அனைவரது பெயரும் ஆவணங்களில் அரசு ஊழியர் என பதியப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இவர்கள் பணியில் இல்லை என்பது மிகுந்த ஐயப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 50,000 போலி ஊழியர்களின் மூலம் 230 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ள செல்வ பெருந்தகை, இந்த ஊழல் மாநில பாஜக அரசின் நிர்வாக தோல்வியின் விளைவு என குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற ஊழல் நிர்வாகத்தால் மத்திய பிரதேச இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ள செல்வ பெருந்தகை, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகள் இதில் தலையிட்டு குற்றவாளிகளுக்கு ஒருத்தல் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.